நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலத்தின் புனித வார சடங்குகள் புனித வியாழன் என்று துவங்கி சிறப்பு திருவழிபாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து முதன்மை குரு அருளானந்தம் சிலுவையை ஏந்தி முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்ற சிலுவை பாதை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. ஊர்வலத்தில் இயேசுவின் துன்பங்கள் தியானிக்கப்பட்டது. தொடர்ந்து சிலுவை ரீதியான ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். மருத்துவ கேந்திரமாக திகழும் புதுவையில் மக்களுக்கு சிறந்த மருத்துவ வசதியை அரசு ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு நலவழித்துறை மற்றும் திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் சார்பில் புதுவை அரசு மார்புநோய் மருத்துவமனையின் பொன்விழா கொண்டாட்டம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜன் வரவேற்று பேசிட சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், நலவழித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் டாக்டர் KV ராமன் ஆகியோர் வாழ்த்தி பேசிய விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உயிர் பாதுகாப்பு 3ஆம் நிலை ஆய்வகத்தினை திறந்து வைத்து பேசுகையில், நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நோயாளிகளுக்கு உரிய மருந்து வழங்குவது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் காசநோயால் பாதிக்கப்பட்டு இம்மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நோயாளிகளுக்கு மருந்துகளுக்கு ஈடாக உணவுகளும் முக்கியம் என்றும் இவை அனைத்தும் இம்மருத்துவமனையில் சிறந்த முறையில் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட மருத்துவமனை புதுவையில் அமைந்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும் நோய் தன்மையை விரைந்து அறியும் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனைக்கு விரைவில் அமைச்சர் குழுவுடன் பேசி பெயர் சூட்டப்படும் என்றும் மருத்துவர்களின் சிறந்த பங்களிப்பே இம்மருத்துவமனையின் சிறப்பிற்கு காரணம் என்றும் புதுவை மக்களுக்கு மேலும் சிறந்த மருத்துவ வசதியை புதுவை அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். மார்புநோய் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட விழா இறுதியில் மருத்துவமனை நுண்கிருமியியல் நிபுணர் டாக்டர் முத்துராஜ் நன்றி கூற விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் அரசு மார்புநோய் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். ரங்கசாமியும் நாராயணசாமியும் புதுவை வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று உருளையன்பேட்டையில் நடைபெற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசினார். புதுவை உருளையன்பேட்டை ஐயனார் நகரில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் கழக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாள் மணி விழா மற்றும் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், மகளிர் மனது வைத்தால்தான் குடும்பம் முன்னேறும் என்றும் ரங்கசாமியை முதல்வர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டார்களே என்று நினைத்து பெண்கள் அவருக்கு வாக்கு அளித்ததாகவும், ஆனால் இப்போது ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதை அனைவரும் அறிவர் என்றார். மேலும் அறிவித்தபடி மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் என்று எதையும் வழங்கவில்லை என்றும் திட்டங்கள் செயல்படுத்தாததால் நம்பி வாக்களித்த மக்களுக்கு புறம்பாக அரசு செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அதுபோன்று பிரதமருக்கு பக்கத்தில் இருக்கும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நினைத்தால் எதையும் செய்து தரலாம், ஆனால் அவர் செய்யவில்லை என்றும் இனிமேலாவது ரங்கசாமியும் நாராயணசாமியும் கௌரவம் பார்க்காமல் புதுவை வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் துணை அமைப்பாளர் ராஜாராமன், தலைமை மகளிர் பிரச்சார செயலாளர் நளினி சாரங்கன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், அலெக்ஸ், கோபால், தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், மீனவரணி சக்திவேல், ஏஞ்சலின் மணிதேவி, செல்வாம்பிகை, செல்வராணி உட்பட பலர் கலந்து கொண்ட விழாவில் முன்னதாக மங்கையர்கரசி கோபி தலைமை தாங்கி நிறைவில் நன்றி கூறினார். கூடங்குளத்தில் ஏப்ரல் மாதத்தில் மின்சார உற்பத்தி துவங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளத்தில் மிக விரைவில் மின்சார உற்பத்தி துவங்க உள்ளது என்றும் இதில் தமிழகத்தில் தற்போது கடுமையான மின்சார பற்றாக்குறை நிலவுவதால் தமிழகத்திற்கு கணிசமான அளவு மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அணுமின் கழகம் மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடம் பரப்பி திசை திருப்பி வருகிறார்கள் என்றும் தமிழ்நாட்டிற்கு மின்சாரம் தேவைப்படுவதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து சிறிது காலதாமதம் ஆனாலும் ஏப்ரல் மாதத்தில் மின் உற்பத்தி துவங்கும் என்றும் இதில் தமிழகத்திற்கு கூடுதல் மின்சாரம் கிடைக்கும் என்றும் கூறினார்.
புதுவையில் நிலத்தடி நீர் குறைந்து வருவதால் அதனை சிக்கனமாக பயன்படுத்தி எதிர்காலத்திற்கு சேமிக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அரசு நிலத்தடி நீர் மையம் சார்பில் உலக நீர் நாள் விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. நிலத்தடி நீர் மைய தலைவர் சிவகாந்தன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகையில், புதுவையில் பெரிய அளவில் வயல்வெளிகளில் நீரோட்டம் காணப்பட்ட இடங்கள் தற்போது குறைந்து விட்டதாகவும் 10 அடியில் தண்ணீர் கிடைத்தது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் கூறினார். மாநிலத்தை சுற்றிலும் 26 கிலோமீட்டர் மட்டுமே பரப்பளவில் உள்ள புதுவையில் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் கடல் நீர் உள்ளே புகுந்தால் குடிநீருக்கு எங்கே சென்று கொண்டு வர முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், நிலத்தடி நீரை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் நிலத்தடி நீரை அதிக அளவில் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு புதுவையில் அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்றார். குறைந்த அளவில் நீரை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கும் வகையில் மாற்று பயிர் செய்ய முன்வர வேண்டும் என்றும் எதிர்கால சந்ததியினரான மாணவர்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி சேமிக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். அமைச்சர் தியாகராஜன், சேர்மன் பாலன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை ஏஎப்டி மில் ஊழியர்கள் மில்லை சீர்குலைக்கும் நிர்வாகத்தை கண்டித்து நிர்வாக ஆமை விரட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎப்டி மில் ஊழியர்கள் 10 மாத காலம் முழுமையான சம்பளம் வழங்காததை கண்டித்தும், விடுமுறை என்ற பெயரில் மில்லை மூடி ஊழியர்களுக்கு வேலை அளிக்காமல் மில்லை மூடும் நடவடிக்கையில் ஈடுபடும் நிர்வாகத்தை கண்டித்தும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது நிர்வாகத்தின் அடாவடி போக்கை கண்டிக்கும் வகையில் மில்லின் ஏ யூனிட் வாயில் அருகில் நிர்வாக ஆமையை விரட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சங்க தலைவர் ஏழுமலை தலைமையில் பொதுச் செயலாளர் முத்தமிழ் முன்னிலையில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று ஊழியர்களின் 2 மாத சம்பளத்தை முதலீடாக போட்டு மில்லை இயக்கியும் தற்பொழுது மில்லை மூடுவதற்கு காரணம் கேட்டும் பாக்கியுள்ள டிஏ உயர்வுடன் கூடிய 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், மில்லை இயக்க முடியவில்லை என்றால் ஊழியர்களை மற்ற அரசு அலுவலகங்களுக்கு பணிமாற்றம் செய்ய வேண்டும், அதுவும் இயலவில்லை என்றால் ஊழியர்களின் பசியை போக்க குடும்பத்தினருடன் ஊழியர்களை சிறையில் அடைத்து 3 வேளை களியாவது போட வேண்டும் என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் புனித வியாழன் திருவழிபாடும் நற்கருணை ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களின் 40 நாள் தவக்காலம் சாம்பல் புதனுடன் கடந்த மாதம் துவங்கி கடந்த 24ஆம் தேதி குருத்தோலை பவனி நடைபெற்றது. தவக்காலத்தின் புனித வார சடங்குகள் புனித வியாழனுடன் நேற்று துவங்கியது. இதனை முன்னிட்டு தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராவுணவு நினைவு நாளான புனித வியாழன் திருவழிபாடுகளில் அதிபர் தந்தை மரிய ஜோசப் அடிகளார் தலைமையில் அருட்பணி, குழந்தைராஜ் மற்றும் குருக்கள் கூட்டு திருப்பலி நிறைவேற்றினர். மேலும் இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவடை புரியவே தான் வந்ததாக உணர்த்தியதை குறிக்கும் வகையில் அதிபர் தந்தை 12 விசுவாசிகளின் பாதங்களை கழுவினார். தொடர்ந்து நற்கருணை விருந்தும் நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அருட்பணி உதவியாளர் சார்லஸ் கோலன், பேரவை உறுப்பினர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சங்க தலைவர் ஆனந்தன் தலைமையில் அமைப்பு செயலாளர் அருள்தாஸ், செயலாளர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முறையற்ற இடமாறுதல் ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும், அனைத்து தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களை நிபந்தனையின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தலைமை சமையலாளர் பதவிகளை உருவாக்கி பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அபிஷேகம் கண்டன உரையாற்றினார். ஆதிதிராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்க பொருளாளர் அச்சுதன், தேவேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஊழியர்கள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழுவின் கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் நடத்தப்பட்டது. புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழுவின் கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் கோலாஸ் நகர் பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறையில் நிரப்பப்படாமல் உள்ள மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், போர்மேன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். காவல்துறை, சுகாதாரம், மின்துறை போன்ற துறைகளில் வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு அலவன்ஸை குடிநீர் பிரிவு ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும். 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும். மஸ்தூர் ஊழியர்களுக்கு மெக்கானிக் என்ற பெயர் மாற்றம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வாயிற்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பொதுப்பணித்துறையின் அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து பேசினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.